ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சித்திரை மாதத்தில் ஒரு பெரிய அறுவடைங்க. வாங்க பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி அறுவடை பண்ணலாம். அறுவடை பண்ணிவிட்டே உங்களுக்கு செடியும் காட்டுறேங்க. அப்படியே உங்களுக்கு கார்டனையும் பாருங்கள், அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நிறைய கமெண்ட்டு கார்டனை பார்க்குறதுக்கும் நிறைய கமெண்ட் வருதுங்க. அதனால் உங்களுக்கு காட்டிகிட்டே நான் காய் அறுவடை பண்ணுறேங்க. இன்றைக்கி கோவக்காய் பாருங்கள், பூ எடுத்துருச்சுங்க. பிஞ்சு வச்சா உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டுறேங்க. நான் கத்திரிக்காய் செடியும் பார்த்திங்கன்னா நல்லா நாற்று நட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக முளைச்சிருக்குதுங்க, நல்லா வளர்ந்துருக்குதுங்க. இப்போ பூ வைக்க திட்டத்துக்கு வளர்ந்துருச்சுங்க. இந்த வீடியோவில் லட்சுமி சிஸ்டருக்கு கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு நான் பதில் கொடுத்துருக்குறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டு கொடுங்க. வாங்க இப்போ கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. வாங்க, கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கத்திரிக்காய் வெரைட்டியும் பார்த்திங்கன்னா ஆடி பட்டத்துக்கு ஒரு 5-6 வகை கத்திரிக்காய் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லைங்க. 2 ரகம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் 6 வகையெல்லாம் இல்லைங்க. இந்த முறை ஒரு 5 இல்லைன்னா 6 ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. விதை போட்டு வாங்கி வச்சுருக்கேன். அது எப்படி எத்தனை வகை முளைக்குதுன்னு தாங்க தெரியல. விதை போட்டு பார்த்தா தான் அது எத்தனை வகை முளைக்குது, எத்தனை வகை முளைக்கலை அப்படின்றது தெரியுங்க. முளைச்சிருச்சுன்னா பரவாயில்லைங்க, நம்ம நாற்று நட்டு 5 வகை 6 வகை கத்திரிக்காவை அறுவடை பண்ணிடலாம். முளைக்கலனா தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வர்ற கத்திரிக்காயை நட்டுட்டு போக வேண்டியது தாங்க, வேறு என்ன பண்ணுறது. கத்திரிக்காய் ரகம் மட்டும் பார்த்திங்கன்னா கேரண்டி இல்லாத விதைங்க. அது நம்ம வாங்கிறது முளைக்கும்ன்றதுக்கு ஒரு கேரண்டி கிடையாதுங்க. முளைச்சா லாபம், இல்லைன்னா இல்லை. ஏன்னா ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஒரு செடி கூட உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்க. அந்த மாதிரி வந்தால் லாபம், அவ்வளோதாங்க. பாருங்கள், இன்னும் பூ வச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். செடி இலை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த சித்திரை மாதத்துலேயும் நம்மளுக்கு கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு, குண்டு குண்டாக எவ்வளோ பெருசாக கொடுக்குது பாருங்கள். இன்னும் அதாவது காய் இன்னும் சிறுக்கலை, நம்மளுக்கு ஓரளவுக்கு பெருசாக தாங்க கொடுக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஆனால் பார்க்கவே எனக்கு ரொம்ப ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க, காயை பார்க்கவே அப்படியே கடித்து சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே எனக்குமே அப்படி தான் சிஸ்டர் தோணுது. நான் நினச்சதை நீங்கள் சொல்லிட்டீங்க. இதுக்கு ஒரே ஒரு லிக்யூடு என்னன்னா, லிக்யூடு தண்ணி தாங்க. அந்த லிக்யூடு தண்ணி தான் நம்மளுக்கு இப்போ இந்த அளவுக்கு காய் கொடுக்கவும், இந்த அளவுக்கு அது காய் பெருசாக கொடுக்கவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பழச்செடியும் பார்த்திங்கன்னா நாவப்பழம்னு சொல்லி எனக்கு பூவே வைக்கணும்னு சொல்லி கூட உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். அது கூட பார்த்திங்கன்னா இப்போ பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிக்குதுங்க. அது நல்லா பூ வெளியே வந்த பின்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் கொடுக்குறேங்க. ஏன்னா அந்த செடி உண்மையிலே 3 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. ஃபுல்லாக 3 வருஷம் வளர்த்திட்டேங்க. இப்போ இது 4வது வருஷம் ஸ்டார்ட்டுங்க. அது என்னமோ இந்த வருஷம் ஏதோ கொஞ்சம் பூ எடுக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதனால் உங்கள்கிட்ட அந்த பூ எடுத்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஆனால் அது அவ்வளோ பெரிய மரமாகி எனக்கு பூ வைக்குமா நான் டவுட்டில் இருந்தேங்க. அந்த லிக்யூட் தண்ணியே ஊற்றி ஊற்றி முதல்ல பூ எடுத்துருச்சிங்க. நிறைய கமெண்ட்டு என்னென்ன வருதுன்னா, எனக்கு இந்த இது தாங்க வருது, எங்களது பூ எடுக்குது காய் வைக்கல அப்படின்ற மாதிரி கமெண்ட்டு கொடுக்குறீங்க. அதுக்கு தாங்க நானும் சொல்கிறேன், மனம் தளரக்கூடாதுங்க. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனம் தளரவே கூடாது. முயற்சி மட்டும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் பலன் கொடுக்குங்க. நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு டைம் பாஸ் மாதிரி இதை செஞ்சுக்கணுங்க. அது வைக்கும் போது கண்டிப்பாக வைக்குங்க. நானுமே இப்போ அப்படி தான் எதிர்பார்த்து இப்போ பலன் அடைஞ்சிருக்கிறேங்க. பாருங்கள், அத்திப்பழம் ஒன்று இருக்குது, பறிச்சிக்கலாம். சூப்பரான பழங்கானா இது, நல்ல இனிப்புங்க இது. இந்த பழம் நான் இன்னுமே 2 அத்திப்பழம் செடி வாங்கிட்டு வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. ஆனால் எனக்கு கார்டன் போக டைம் இல்லாததுனால இன்னும் போகலைங்க. போகும்போது வேணால் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க. பாருங்கள், பொடலங்காய் பிஞ்சு பாருங்கள் எப்படி வச்சுருக்குது பாருங்கள். பொடலங்காயும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 4 காய் நல்லா பெருசாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குதுங்க. அங்களா அந்த மாதிரி
நிறைய பிஞ்சு எடுத்துருக்குதுங்க. 2 காய் நல்லா பெருசாக ஊறி இருக்குதுங்க. நான் இந்த முறை பொடலங்காயவே பறிக்கலைங்க. அப்படியே விதைக்குனே விட்டுறலான்ட்டு இருக்கிறேங்க நான். ஏன்னா பொடலங்காய் விதை கடையில் வாங்கி எனக்கு முளைக்காத போயிடுச்சுங்க. அதனால தான் சரி நம்ம விதையே நம்ம வந்து திறச்சியாக விட்டு எடுத்து அறுவடை பண்ணி வச்சுக்கலான்ட்டு இந்த முறை பொடலங்காயவே அறுவடை பண்ணாத விட்டுறலான்ட்டு இருக்கிறேங்க. பாருங்கள், பீக்கங்காய் பிஞ்சு இன்னும் எவ்வளோ பிஞ்சு போட்டிருக்கு பாருங்கள். எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள் இந்த பீக்கங்காய் விதை. உண்மையிலே இந்த விதை பரவாயில்லைங்க. அதனால தான் நான் விதையை எடுத்து வச்சுருக்கிறேங்க ஆடிப்படத்துக்கு நடுறதுக்கு. பீக்கங்காய் ரகம் சூப்பருங்க. காயும் சமைச்சு சாப்பிட சூப்பராக இருக்குது. நல்லா பெருசாக வைக்கிதுங்க பீக்கங்காய். நல்லா இருக்குது இந்த ரகம். பாருங்கள், சுரக்காய் பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது. லாங் பீன்ஸுங்க. லாங் பீன்ஸும் ராஜ்மாவும் இருக்குதுங்க இதில். அது ஒரு 4 காய் இருக்குதுங்க, அறுவடை பண்ணிக்கலாம். இது காம்பு அடிப்படாத கட் பண்ணணுங்க. லாங் பீன்ஸை பொறுத்த வரைக்கும், ராஜ்மா பொறுத்த வரைக்குமே இந்த கொடி காய்கறிகள்லாம் நீங்கள் அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்டாக அந்த கார்னரில் காய் கொஞ்சம் விட்டு கூட கட் பண்ணுங்க, தப்பு இல்லைங்க. ஆனால் காயை எண்டு வரைக்கும் கட் பண்ணிட்டிங்கன்னா அதிலேருந்து மறுபடியும் தளைஞ்சி பூ எடுக்குங்க. அது வந்து நம்மளுக்கு கட் ஆகிடுங்க. அதனால் காயிலே கொஞ்சம் கட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை கட் பண்ணிக்கலாங்க. இந்த கொடி வகையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த காம்பில் தாங்க பூவே எடுக்கும். அந்த காம்பை நம்ம கட் பண்ணிட்டோம்னா பூ எடுக்காதுங்க. அதனால தான் கொடி காய்கறிலாம் வந்து நம்மளுக்கு நிறைய காய் வைக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த காயிலே கொஞ்சம் கட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி காயிலே கட் பண்ணிக்கணுங்க. கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் கட் பண்ணக்கூடாதுங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூ மறுபடியும் அதில் எடுக்காதுங்க. நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுனா லாபம் இல்லாத போயிடுங்க. நம்ம மாடி தோட்டத்தை ஆரம்பிக்கிறதே வந்து நிறைய பூ எடுக்கணும், நிறைய காய் வைக்கணும் தான் ஆரம்பிக்கிறதேங்க. அதனால் காய் பறிக்கும் போதுமே நம்ம பார்த்து தாங்க இதை பறிக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு பூ எடுக்காதுங்க, காயும் வராதுங்க. நம்ம அந்த காம்பை கட் பண்ணிட்டோம்னா பூ வந்து கட் ஆகிடுங்க. வாங்க, அடுத்தது வந்து கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம். கொத்தவரங்காய் நாட்டு ரகம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக வைக்கிதுங்க. காய் நல்லா கொத்து கொத்தாக வைக்கிதுங்க. ஒரு 3 நாள் தாங்க இருக்குது கேப்பு. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் முத்திடுதுங்க. மறுபடியும் நான் அறுவடை பண்ணணுங்க. அதே மாதிரி இப்போ தொடர்ந்து இப்போ அறுவடை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குதுங்க கொத்தவரங்காய். கொத்தவரங்காயாக இருக்கட்டும், அப்புறம் வெண்டைக்காய் இருக்கட்டும், கத்திரிக்காவாக இருக்கட்டும், பீக்கங்காவாக இருக்கட்டும், இப்போ எல்லா காயுமே நம்மளுக்கு ஒரு 4 நாள் தாங்க கேப் விடுது. உடனே அறுவடைக்கு வந்துடுதுங்க. அந்த மாதிரி இப்போ பரவாயில்லைங்க. இந்த சித்திரை மாதத்துலேயே நம்மளுக்கு வந்து அறுவடை நம்ம எடுக்கிறது எனக்கே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. லட்சுமி சிஸ்டர் ஒரு சாட்டில் வந்து வில்வங்காய் போட்டுருந்தேங்க. அதுக்கு வந்து அந்த காயை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, அது வில்வங்காயை வச்சு நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து முறம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த ஓலையில் நெஞ்ச முறம் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் வச்சுருப்பாங்க. நானுமே வச்சுருக்குறேங்க. அந்த மாதிரி அந்த முறத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா, அந்த காயை உடச்சி கூழ் மாதிரி காய்ச்சி அது நாம் ஒரு அந்த முறத்துக்கு வந்து ஒரு கோட்டிங் வந்து தடவி விட்டோம்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம் இல்லைங்க, ஒரு 50 வருஷம் ஆனால் கூடமே அந்த முறம் ஒன்றுமே ஆகாதுங்க. அதாவது அந்த மூங்கில்ல ஓட்டை போட்டு வண்டுங்க துளைக்காது. அந்த முறத்துக்கு வந்து அது ஒரு இரும்பு கவசம் மாதிரி அதை பாதுகாக்குங்க. அந்த வில்வங்காயினுடைய கூழ், அந்த கூழ் மாதிரி காய்ச்சி தடவணுங்க. அது மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அது ஆகுங்க. அதை வாரி நம்ம தடவி அந்த முறத்தை வந்து ஒரு நாள் வெயிலில் காய வச்சு வச்சோம்னா என்னுமே ஆகாதுங்க. அந்த மாதிரி கூடையிலேருந்து கூடை, அப்புறம் இந்த என்னென்ன நம்ம மூங்கிலில் பயன்படுத்துகிற ஐட்டத்தை எல்லாத்துக்குமே அதை போடுவாங்க. அது போடும்போது உங்களுக்கு வந்து இந்த வண்டு துளைக்காது, கரையான் பிடிக்காது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் அந்த காய்க்கு வராதுங்க. அதனால் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. வேறு எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்றது எனக்கு தெரியலைங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். வாங்க காயை பார்க்கலாம். வேறு என்னென்ன விஷயத்துக்கு அந்த வில்வங்காய் பயன்படுதுன்னு வேறு யாருக்காவது தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா அது ஒரு நல்ல கேள்வி தாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயத்து யாராவது கேட்கும் போதோ சொல்லும் போதோ ஆமாம் நம்மளுக்கும் ஒரு சில விஷயந்தான் அந்த காய் பற்றி தெரியுதுங்க. அதனால் வில்வங்காய் எது எதுக்கு பயன்படுது அப்படின்றது எனக்குமே தெரிஞ்சிக்க ஆசை தாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கமெண்ட்டு கொடுங்க. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டு கொடுங்க.
என்னென்ன பயன் இருக்குது, அது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ இலை, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ காய் வச்சுருக்குது பாருங்கள். கீழேருந்தே காய் தாங்க. கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே. நம்ம ரொம்ப நாள் வளர்த்தி காய வைக்கிற செடி கிடையாதுங்க. அடியிலேருந்தே காய வச்சுட்டு போகுங்க. ஒரு 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 அரை அடி கூட வளர்கிறதில்லைங்க இது. உடனே பூ எடுத்துரும், உடனே காய வச்சுருங்க. கொத்தவரங்காய் நட்டோம்னாவே நம்மளுக்கு உடனுக்குடனே பலன் தாங்க அது. கொத்தவரங்காயாக இருக்கட்டும், வெண்டைக்காய்னா கூட ஒரு சில விதைங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஆன பின்னாடி தான் காய் வைக்கிதுங்க. இப்போ நான் நட்டுங்கிற வெண்டைக்காய் ரகம் மட்டும்தான் அதாவது சின்ன செடிலே காய் வைக்கிதுங்க. அதனால் இந்த ரகமும் வெண்டைக்காய் ரகம் பரவாயில்லைங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா 2 இலை ஒட்டத்துலேருந்தே அப்படியே காய் வச்சிருதுங்க. கொத்தவரங்காய் மாதிரி வெண்டைக்காய் விதையும் இருக்குதுங்க. அந்த மாதிரி இந்த ரகம் நம்ம நட்டுக்கணுங்க மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும். மண்ணை மட்டும் நல்லா 2 நாளைக்கு ஒரு டைமு கிளறி விட்டு தண்ணி விடுங்க. தண்ணி விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உங்கள் செடியும் பார்த்திங்கன்னா நல்லா இலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா க்ரீனிஷாகவும் தெரியுங்க. அதனால் தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக கிளறி விட்டு தண்ணி விடுங்க. அப்படியே விதைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே 1 2 அப்படி காய் விட்டு வரங்க. ஏன்னா காய் வந்து மொத்தமாக விடவும் அது முத்த மாட்டேன்துங்க. அதனால் என்ன பண்ணேன் நான், ஒரு செடிக்கு ஒரு 4 காய் 5 காய் அப்படியே முத்த விட்டுட்டு அப்படியே அறுவடை பண்ணிட்டு வரேங்க. அப்படி விட்டம்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காய் வந்து முத்துதுங்க. ஒரே முட்டா விட்டோம்னா முத்த மாட்டேன்துங்க, ரொம்ப நாள் ஆகுது. அதனால் என்ன பண்ணேன் நான், இப்போ காயை வந்து ஒரு 4 5 காய் மட்டும் ஒவ்வொரு செடியிலையும் ஒரு 5 6 காய்க்கு இப்படி விட்டுட்டு மற்ற காயை மட்டும் அறுவடை பண்ணிக்கிறதுங்க. அப்படி பண்ணோம்னா கொஞ்சம் கீழே இருக்கிற காய் வந்து முத்துதுங்க, விதைக்கு நம்மளால் எடுத்துக்க முடியும். அதனால் அந்த மாதிரி இப்போ பண்ணிட்டு வரேங்க. கொத்தவரங்காய் விதை எடுக்கிறதுக்கு அது ஒரு சுலபமான வழிங்க. வாங்க அடுத்து ஒரு பீக்கங்காய் பறிச்சிக்கலாம். பாருங்கள் பீக்கங்காய் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். ஆனால் உண்மையிலே இந்த முறை பீக்கங்காய் இவ்வளோ நீளம் வைக்கணும்னு நானே எதிர்பார்க்கலைங்க. இந்த சம்மரில் இவ்வளோ பெரிய நீளம் எனக்கு கிடச்சது ஒரு பெரிய விஷயங்க. சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் பீக்கங்காய் பாருங்கள் எவ்வளோ நீட்டு பிஞ்சு இருக்குது பாருங்கள். பிஞ்சே பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக தாங்க வைக்கிது இந்த ரகம். பரவாயில்லைங்க. வாங்க கொஞ்சம் புதினா இருக்குது பறிச்சிக்கலாம். நம்ம புதினாவாக இருக்கட்டும், கீரைங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி சைடில் வர்றதை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க. புதினாவை இந்த மாதிரி வேஸ்ட் இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் நட்டு வச்சுக்கலாங்க, தப்பில்லை. ஏன்னா இந்த வேருங்கெலாம் பார்த்திங்கன்னா அடி வரைக்கும் போகாதுங்க, நம்ம அப்பப்போ கட் பண்ணிக்கலாங்க. இதுக்குன்னு தனி பேக் கொடுத்து நட்டோம்னா அது அவ்வளோவா எந்த சரியாக வரமாட்டேன்துங்க. அதனால் நான் இந்த மாதிரியே விளைஞ்சிக்கிறதுங்க. எது கொஞ்சம் நம்மளுக்கு கேப் அதிகமாக இருக்குதோ அந்த பழச்செடியில் நான் நட்டு விட்ருவேங்க. பழச்செடியும் நல்லா வந்துக்கும், புதினாவும் நல்லா வந்துடுதுங்க. புதினாவுக்கு தனி பேக் கொடுத்தோம்னா அது சரியாக வரமாட்டேன்துங்க எனக்கு. அதாவது ஒரு 2 அறுவடை எடுக்கிறேங்க, அதுக்கப்புறம் அந்த கீரை வந்து புதினா வந்து வாடிடுதுங்க. அதாவது தளன்னு வளர மாட்டேன்துங்க. அதனால் இந்த மாதிரி அகலமாக மண் இருந்துச்சுன்னா நல்லா வளருதுங்க. இந்த முறை தான் கொஞ்சம் கீரை பேக்கில் போட்டு விட்லான்ட்ருக்குறேங்க. கீரை வந்து இந்த முறை விளைஞ்சிட்டு போட்டு விட்லான்ட்ருக்குறேங்க. இந்த ஆடிப்படத்துக்கு தாங்க எல்லாம் போட்டு விடணும். ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு சரியாக இப்போ நட்டாலும் வராதுங்க, வெயிலுக்கெல்லாம் கருகிடும். பாருங்கள் நல்லா ஒரு கத்தை புதினாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா, எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்கள். ஆரோக்கியமான புதினா, சூப்பரான புதினா. வாங்க அறுவடை பார்க்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு வருங்க. பீக்கங்காய் பார்த்திங்கன்னா 1 கிலோ வருங்க. அவரைக்காய் 1/4 கிலோ வருங்க. கொத்தவரங்காய் 1/2 கிலோ வருங்க.
லாங் பீன்ஸு, வெண்டைக்காய் இருக்குதுங்க, ஒரு அத்திப்பழம் இருக்குதுங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து புதினா ஒரு கட்டு இருக்குதுங்க. புதினா, அப்புறம் கீரைங்க கொஞ்சம் பறிச்சுங்க, அதையெல்லாம் சேர்த்து வச்சுருக்குறேங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வருங்க. பார்த்து அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. பாய்.